வாழ்வை மகிழ்வாக்க 2 வழிகள். அன்பாய் இருங்கள், அன்பானவர்களோடு இருங்கள். பலம் கொண்ட உடலை விட தன்னம்பிக்கை கொண்ட மனமே சிறந்தது. வெளிச்சம் உள்ள இடத்தில் அலங்கார விளக்காக இருப்பதை விட இருள் சூழ்ந்த இடத்தில் மெழுகுவர்த்தியாய் இருப்பதே சிறப்பு. நல்லவர்கள் என்று யாரையும் நினைத்து விடாதே. எல்லா மனிதர்களுக்கும் இருமுகம் உண்டு. மறுமுகம் அவ்வளவு எளிதில் பிறருக்கு பிரதிபலிக்காது. ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் வெற்றிக்காக போராடு. ஆனால் அந்த வெற்றியில் பிறரின் துன்பம் மட்டும் இருக்கவே கூடாது என்பதில் உறுதியாக செயல்படு. எப்போது நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள். அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு. குறைகள் நிறைய தெரிவதால் நிறைகள் குறைந்து போகிறது. உயர்ந்த நிலைக்கு சென்றவர்களின் வெற்றியின் ரகசியமே அவர்கள் ஒருபோதும் தம் பழைய நிலையை மறக்காததுதான். கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தை அடைய முடியாது. பிறர் வீழ்கின்ற போது அழுதிட பலரால் இயலும். பிறர் எழுகின்ற போது மகிழ்ந்திட ஒரு சிலராலேயே முடியும். நம் இலக்குகளில் கவனம் இருந்தால் போதுமானது. கல்லறிபவர்கள் கட்டாயம் ஒரு நாள் ஓய்ந்து விடுவார்கள். புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் பிறர் துணை தேவை. முயற்சியில் வளர்பவனுக்கு தன்னம்பிக்கையே துணை. வேலையை வெறுத்து செய்பவன் அடிமை. வேலையை விரும்பி செய்பவன் அரசன். கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்கிறவன் கௌரவம் இல்லாமல் மடிந்து போவான். முடியாதவன்தான் அடுத்தவனை பற்றி விமர்சிப்பான். முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான். அதிர்ஷ்டம் தருகிறதோ இல்லையோ அனுபவங்களை அனுதினமும் தந்து செல்வதை தவறுவதில்லை இந்த வாழ்க்கை. ஒருவரின் விக்கலுக்கு காரணமான உறவாக இருங்கள். ஒருவரின் சிக்கலுக்கு காரணமான உறவாக இருக்காதீர்கள். மனிதர்கள் எத்தனை முறை மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டிக் கொடுத்துவிடும். நமக்கு முன்னால் சொல்லப்படும் பொய்யும் பின்னால் சொல்லப்படும் உண்மையும் துரோகமே. ஒரு கணவனுக்கு இன்னொரு தாயாக அவன் மனைவி இருப்பாள். ஆனால் எந்த ஒரு கணவனும் தன் மனைவிக்கு இன்னொரு தகப்பனாக இருப்பதில்லை. சாட்சிகள் இல்லை என்று ஆட்டம் போடாதே. 2 சாட்சிகள் என்றும் உண்டு. ஒன்று மனசாட்சி, மற்றொன்று இறைசாட்சி. மரண வாசலில் பேசும் மனசாட்சி, தலைமுறைக்கும் பேசும் இறைசாட்சி. பிறரை குறை கூறி பெருமை தேடும் எவரும் அவரது சொந்த வாழ்வில் மனநிறைவை பெறுவதில்லை. ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல, இலக்கு மட்டுமே. நான் என்பது மறைந்தால் அந்த கணமே அன்பு மேலோங்கிவிடும். பணத்தால் அனைத்தையும் வாங்க முடியும். ஆனால் ஒருபோதும் உங்களுடைய மரியாதை, கௌரவம், நேர்மை இந்த 3ஐயும் தலைகீழாக நின்றாலும் வாங்க முடியாது. ஒரு நிமிடம் உன் கவலைக்கு இடம் கொடுத்தால் ஒவ்வொரு நிமிடமும் நிம்மதி, மகிழ்ச்சியை இழப்பாய். சிரித்து கொண்டே கடந்துவிடு. உன் கஷ்டங்களை மட்டும் இல்லை, உன்னை கலங்க வைத்தவர்களையும். கை கொடுக்க யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. நாளை உனக்காக கைத்தட்ட உலகமே காத்திருக்கிறது. நம்மை பற்றிய அடுத்தவர் கற்பனைக்கு நாம் பொறுப்பல்ல. யார் ஒருவர் பிறரை குறை கூறி கொண்டிருக்கிறாரோ அவரிடமே அத்தனை குறைகளும் இருக்கும். நீ செய்த தர்மம், நன்மை உனக்கானது. உன் துணையாக கூடவே இருக்கும். நீ செய்த துரோகமும் பாவமும் உன் பரம்பரைக்கு உரியது. குடும்பத்தை சீர்குலைத்துவிடும். கவனமாக இரு. இயற்கைக்கு மன்னிக்க தெரியாது. சரியோ தப்போ தைரியமா பேச கத்துக்கணும். இங்க பதில் சொல்றதுக்கு பயந்தாலே பாதி தப்ப நம்ம தலையில கட்டிடுவாங்க. வெற்றியை நோக்கி பறக்க முடியாவிட்டால் ஓடு. ஓட முடியாவிட்டால் நடக்கவும் முடியாவிட்டால் ஊர்ந்து செல். ஆனால் எப்படியாவது நகர்ந்து கொண்டே இரு. சில திருப்பங்கள் கடினமானவைதான். ஆனால் பாதையை தொடர்வதற்கு கடந்துதான் ஆக வேண்டும். நீ உன் பாதையில் பயணித்துக் கொண்டே இரு. விமர்சிப்பவரை கண்டு கொள்ளாதே. அவர்களுக்கு பாதை என்பதே கிடையாது. நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களின் பேச்சு அன்பாகவும் பணிவாகவும் இருக்கும். குழிப்பறிக்கும் முன்பு உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு எவர் விலகினாலும்
அது அவர்களுக்கே இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும். கெட்டதுக்கே ஒரு காலம் வரும்போது நல்லதுக்கு என்று காலம் வராமலா போய்விடும்? காலம் பதில் சொல்லும். காத்திருப்போம். உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டுமெனில் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் அர்த்தமற்ற முறையில் நுழையாதீர்கள். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. உன் தகுதியை தீர்மானிப்பது ஆண்டவனோ அடுத்தவனோ இல்லை, உன் உழைப்பும் உன் உண்மையும் தான். மனிதன் ஏமாற்றிவிட்டான் என்று கவலை வேண்டாம். ஒன்று நினைவில் வைத்துக்கொள், காலச்சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது. யாரும் தப்பிக்க முடியாது. தோற்றாலும் உனது துணிவை இழக்காதே. உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். நம்பிக்கையுடன் எழுந்து போராடு. ஓயாமல் பேசிக்கொண்டிருப்போரையும் ஒரு வார்த்தை கூட பேச விடாமல் மன அழுத்தக்காரராய் மாற்றிவிடும் சிலரின் வார்த்தைகள். அளவுக்கு மீறி அதிகமாய் அன்பு செலுத்தாதீர்கள். நாம் நடிக்கிறோம் என்பார்கள். அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது. தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. கடந்து போறதுதான் வாழ்க்கை. கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பழிகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேலி பேச்சுக்களையும் கடந்து போய்தான் வாழ வேண்டும். இதையெல்லாம் கடந்து போகாமல் ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. வாழ்க்கையில் பல வழிகளும் உண்டு, பல வழிகளும் உண்டு. வழியை மறந்து புது வழியை கண்டுபிடியுங்கள். வாழ்க்கை சுகமாகும். கடந்து வந்த பாதையை மறந்து விடாதே. கடக்கப் போகும் பாதையை யாரிடமும் சொல்லிவிடாதே. உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுகிறான் என்பதை மறந்து விடாதே. வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பதை விட தோல்வியடைந்தது எப்படி என்று யோசித்துப்பார். நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய். நமது கண்கள் சரியாக இருந்தால் இந்த உலகத்தை நமக்கு பிடிக்கும். நமது நாக்கு சரியாக இருந்தால் இந்த உலகத்துக்கு நம்மை பிடிக்கும். வெளிச்சம் உள்ளவரை நிழலை உன்னிடமிருந்து பிரிக்க முடியாது. அதுபோல நம்பிக்கை உள்ளவரை வெற்றியை உன்னிடமிருந்து பிரிக்க முடியாது. நினைப்பதை சரியாக நினைத்தால் நடப்பதும் சரியாகவே நடக்கும். உள்ளத்தில் நஞ்சை வைத்து உதட்டில் தேனை வைத்து பழகும் மனிதர்கள்தான் இங்கு அதிகம். மாற்றம் மட்டுமே வாழ்வில் நிலையானது. அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் திறனே நமது வெற்றியை தீர்மானிக்கிறது. பாவம் போனா போகுது பரவாயில்லை என்று நாம் விட்டு கொடுத்து செல்லும் ஆட்களே நம்மை பெரும்பாலும் படுகொலியில் தள்ளுகிறார்கள். நீ நினைத்தால் மட்டுமே முடியும். நீ உயிர் வாழ நீதான் சுவாசிக்க வேண்டும். அதுபோலத்தான் நீ வெற்றியடைய வேண்டுமென்றால் என்னால் முடியும் என்று நீதான் முதலில் நம்ப வேண்டும். நீ யாருக்கு அதிகம் உதவினாயோ அவர்களிடம் கவனமாக இரு. அவர்கள்தான் முதலில் உன் எதிரியாவார்கள். எதிரிகள் உன்னை பற்றி சமுதாயத்தில் தவறான எண்ணத்தை விதைக்கிறார்கள் எனில் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது. அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும். செய்த தானம், கொடுத்த மரியாதை, செய்த துரோகம் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மை தேடி வந்து நாம் என்ன செய்தோமோ அதைவிட சிறப்பாக செய்துவிட்டு போகும். எத்தனை பேர் எச்சில் பட்டாலும் தீட்டு என்று ஒதுக்கப்படாத ஒரே பொருள் பணம் ஒன்றுதான். முட்டாள் பட்டம் கிடைப்பதற்கு அறிவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அதிக அன்போடு இருந்தாலும் கிடைத்துவிடும். சுகமாக வாழும்போதே துக்கத்தையும் பழகிக்கொள். ஏனென்றால் வாழ்வும் தாழ்வும் மனிதனுக்கு மாறி மாறி வரும். என்னதான் நமக்கு நீச்சல் தெரிந்திருந்தாலும் சாக்கடையில் விழுந்துவிட்டால் எழுந்து வரவேண்டுமே தவிர அங்கும் நீச்சல் அடிக்கக்கூடாது. எண்ணங்கள் நன்றாக இருந்தால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நன்றாக அமையும். கவலை இல்லாத வாழ்வை இறைவன் யாருக்கும் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த கவலையை கடந்து வரும் மனதை இறைவன் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். விழுந்து விட்டேன் என்று கண்ணீர் சிந்துவதை விட எழுந்து விட்டேன் என்று புன்னகை செய். புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் பிறர் துணை தேவை. முயற்சியில் வளர்பவனுக்கு தன்னம்பிக்கையே துணை.
பணிவை தேடு, அதிகாரம் கிடைக்கும். பொறுமையை தேடு, வெற்றி கிடைக்கும். அன்பை தேடு, நல்ல உறவு கிடைக்கும். நல்ல எண்ணங்களை தேடு, வாழ்க்கை கிடைக்கும். தேடாமல் எதுவும் கிடைக்காது. முடங்கி கிடந்தால் முடக்கம் உனது, எழுந்து நடந்தால் பாதை உனது, எதிர்த்து நின்றால் வாழ்க்கை உனது, உறுதியோடு உண்மையாய் போராடினால் உன்னை வெல்ல யாரும் கிடையாது. உன்னை விட ஒரு சிறந்த ஆசிரியர் வேறு யாரும் இல்லை உனக்கு கற்பிக்க. வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். மனிதனுக்கு பிரச்சனை இல்லை என்றால் கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை. பணத்தின் மீது பேராசை கொள்ளும் ஆண்கள் தங்கள் குடும்பத்தை கவனிப்பதில்லை. தங்கள் குடும்பத்தின் மீது பேராசை கொள்ளும் ஆண்கள் தங்களையே கவனிப்பதில்லை. விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்று நம்பிக்கையுடன் ஓடுங்கள். வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது. உங்களுடைய சந்தோஷத்திற்கான சாவியை நீங்களே வைத்துக்கொண்டு பிறரிடத்தில் இருப்பதாய் தேடுவதில் தொலைகிறது பலரது வாழ்க்கை. தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள், சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள், பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள், இவர்களுடன் இருப்பதை விட அனாதையாக வாழ்வதே மேல். உன்னை வெறுப்பவர்களை பற்றி நீ கவலைப்படாதே. நீ பேசும் உண்மை அவர்கள் வாழ்கின்ற பொய்களுக்கு முரணாக இருப்பதால் அவர்கள் உங்களிடம் கோபமாக இருக்கிறார்கள். எந்த கஷ்டமும் இல்லாம வாழ்றதுல என்ன சார் கெத்து? எல்லா கஷ்டத்தையும் சமாளிச்சு மேல வர்றது தான் சார் கெத்து. பார்க்கும் போது ரசிக்கும் கண்களை விட பார்க்காத போது தவிக்கும் கண்களில்தான் உண்மை நேசம் இருக்கும். விட்டு கொடுத்து வாழுங்கள், இல்லையேல் உங்களை விட்டுவிடும் நிம்மதி. முடிந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. எவன் சிரிப்பை அடக்க முடியாமல் வெளியே விழுந்து விழுந்து சிரிக்கிறானோ அவனுக்கு எவ்வளவு பெரிய வலியையும் வெளியே விடாமல் உள்ளே வைத்து அழ தெரியும். வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பதை விட தோல்வியடைந்தது எப்படி என்று யோசித்துப்பார். நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய். எந்த தயக்கமும் இன்றி உனது தவற்றை சுட்டிக்காட்ட ஒரு நண்பன் இருந்தால் நீ உண்மையாகவே அதிர்ஷ்டசாலி. நம் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் மாறிவிடாது. நிரந்தரம் இல்லாத ஒன்றிற்காக நிம்மதி இல்லாமல் அலைவதுதான் வாழ்க்கை. நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதை விட என்ன இல்லை என்று ஆராய்ந்து கேலி பேசுவதில்தான் இந்த உலகம் அதிக அக்கறை கொள்கிறது. நம் செயல்களால் மற்றவர்கள் வருந்தக்கூடாது என நினைப்போர்தான் இங்கு பல சூழ்நிலைகளில் வருந்தத்தக்க நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் மற்றவர்களால். இருட்டுக்கு பயந்தால் தூங்க முடியாது, கஷ்டத்திற்கு பயந்தால் வாழ முடியாது, உழைக்க பயந்தால் வளர முடியாது, போராட பயந்தால் வெற்றி பெற முடியாது. வாழ கற்றுக்கொள்ள வாழ்க்கை ஒரு முறைதான் வாய்ப்பு தரும். வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை, ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு நம் வாழ்க்கையையே மாற்றிவிடும். இரும்பின் துரு இரும்பையே அழித்துவிடும். நீங்கள் இரும்பாக இருக்கலாம், சிந்தனையில் துரு ஏறாமல் பார்த்து கொள்ளுங்கள். பொய் சொல்லி ஒன்றை நீ அடைய விரும்பாதே, அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது. தனியே நின்றாலும் தன்மானத்தோடு நிற்பதில் தவறில்லை. என்றும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள். விரும்பினால் பழகட்டும், வெறுத்தால் விலகட்டும். தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே. சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை அது கற்றுத்தரும். தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு, ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே. உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு. அதுவும் ஒரு வகை வெற்றிதான். வழிகளை ஏற்றுக்கொண்டால்தான் வாழ்க்கை அழகாகும். யாரையும் பழிவாங்க வேண்டும் என்று எண்ணத்தோடு இருக்காதே. அது உன் நிம்மதியை தொலைக்க வைக்கும். காலம் அதன் கருமத்தை கச்சிதமாக செய்யும் வரை பார்த்து கொண்டிரு. பெரியதாக யோசி, சிறியதாக தொடங்கு. ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. உலகிலேயே மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா? நம்மை நம்பியவருக்கு நாம் செய்யும் நம்பிக்கை துரோகம். வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம், நழுவ விடாதீர்கள். ஒரு கடமை நிறைவேற்றுங்கள். ஒரு லட்சியம் சாதியுங்கள். ஒரு சோகம் தாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு போராட்டம் வென்று காட்டுங்கள். ஒரு பயணம் நடத்தி முடியுங்கள்.
உச்சிக்கு சென்றவன்தான் பயத்தோடு வாழ்வான். தரையில் நிற்பவன் தைரியமாகத்தான் நடப்பான். நீ உனது சொந்த திறமையை வளர்த்துக்கொள். மற்றவர்களை நம்பியிருப்பது நல்லதல்ல. கொஞ்சம் புதிராகவே இருந்து பாருங்கள். எல்லாவற்றிற்கும் தேடுவார்கள். தெளிவாக இருந்து பாருங்கள். தேவைக்கு மட்டுமே தேடுவார்கள்.